அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. ஜோதிட சாஸ்திரத்துல குருவை வைத்து பாதிக்கப்படக்கூடிய இடம்னு ஒன்று இருக்கு. ஜோதிடத்தில் குரு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவர். சாதாரணமான ஒரு கிரகம் கிடையாது, ஆனால் சுப கிரகம். அது உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்தெந்த இடங்கள் நமக்கு பலவீனத்தை கொடுக்கும், அதுல நம்ம எப்படி இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது. ஏன்னா குரு என்று சொன்னால் ஒரு பெரிய சுபகிரகம். அந்த சுபகிரகம் நமக்கு எந்தெந்த இடத்தில் வீக்னஸை கொடுக்கும், அதற்கு அந்த வீக்னஸ்ல இருந்து தப்பிப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. இது காலத்தால் சில விஷயங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிடணும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு முக்கியமான இடமாக வந்துவிட்டால் அந்த இடம் நமக்கு 12 கட்டத்துல அது லக்கணத்துக்கு எந்த இடம்னு பார்க்கணும். லக்கணத்துக்கு எந்த இடம், அப்ப லக்கணத்துக்கு எந்த இடம்னு பார்க்கணும். அப்ப லக்கணத்துக்கு எந்த இடம் போது அந்த இடத்துல என்ன சொன்னா கரெக்டா என்ன சொன்னாலும் ஒரு ஆப்பு இருக்கு. இது தெரியாமல் நாம் புலம்பிக் கொண்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, நோய் என்பது இயற்கையாவே கொடுத்துட்டான். அந்த நோயை தீர்ப்பதற்கு அவன் மருந்து சொல்லியிருக்கான். அவ்வளவுதான். அதை தூக்கி என்ன சொல்றேன்னா, தானத்தை பண்ணிட்டு பேசாம போயிட்டே இருங்க. ஏன்னா அது முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிற இடமாக இருந்தால், தேவைப்படுகின்ற இடமா இருந்தா என்ன செய்வீங்க, நீங்க அதை சமாளிச்சு தான் ஆகணும். தேவைப்படலை, அதனால எனக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அப்ப குரு நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம், அது உங்களை லக்கணத்துக்கு என்னங்கிறத இண்டு போட்டுக்கிட்டு. குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம், குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம், குரு நின்ற இடத்திற்கு 12ஆம் இடம். இந்த இடம் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக 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 பிடிக்காத இடம். அந்த இடத்துல நாம் அதிகமான கான்சென்ட்ரேஷன் செலுத்தினாலும் நமக்கு தோல்வி வரும். எனக்கு தெரிந்த ஒரு நபர் குரு கன்னியில், குரு கன்னி. அப்ப அவருக்கு 2ஆம் இடம், அவருக்கு 12ஆம் இடம், அவருக்கு 5ஆம் இடம். அப்ப குரு நின்ற இடத்தில் இருந்து 5ஆம் இடம் என்பது அவர் மேச லக்கணம். குரு நின்ற இடத்துல இருந்து 5ஆம் இடம் எப்படிங்கிறது மகரமா வந்துடுது. மேச லக்கணத்துக்கு தொழில் ஸ்தானம் அது 10ஆ வந்துருந்தா அவுட்டு. குரு நின்ற இடத்துல இருந்து 2ஆம் இடம் அது லக்கணத்துக்கு 7ஆம் இடம், கணவருக்கு அவர் கருத்து வேறுபாடு. குரு நின்ற இடத்துல இருந்து என்ன சொல்றான்னா 12ஆம் இடம், அது அவருடைய லக்கணத்துக்கு 5ஆம் இடம். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு விதத்தில் தொழில், ஒரு விதத்தில் கணவர், ஒரு விதத்தில் குழந்தை. பெற்ற குழந்தை மேல அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பாசமே கிடையாது. கட்டிய கணவர் மேல என்னமோ கெட்டிட்டேன் சார், அவ்வளவுதான் சார். தொழில், எந்த தொழிலும் அந்த அம்மாவுக்கு செட் ஆகவே இல்லை, செட் ஆகவே இல்லை. என்ன செய்யும், போராட்டமாக இருக்கும். இதை நீங்க பரிச்சித்து பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கின்ற இடத்துக்கு 2ஆம் இடம், குரு இருக்கின்ற இடத்திற்கு 5ஆம் இடம், குரு இருக்கின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அதன் மீது ஒரு விரக்தியும் வேதனையும் கஷ்டமும் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. இதெல்லாம் நம்ம இத்தனை சந்திரனுக்கு சொல்றீங்க, குருவுக்கு சொல்றீங்கன்னா, ஏன்னா சந்திரன் என்பவன் ரொம்ப முக்கியமான ஆள், குரு என்பவர் ரொம்ப முக்கியமான ஆள். மற்றதெல்லாம் அதை நம்ம பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அது நமக்கு முக்கியமான கட்டங்களாக வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வீங்க, குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொன்னா, நமக்கு ஒரு முக்கியமான கட்டத்துல சம்பந்தப்பட்டு விட்டார் என்று சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க, அவரை நம்ம கொண்டாடித்தாகணும். இப்போ துலாலக்கணமா குரு என்பவரை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
குரு என்பவரை பற்றி நாம் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன சொன்னான்னா, ஒரு இதை நாம் என்ன சொன்னான்னா ஜெயிச்சுதான் ஆகணும். ஜெயிக்க முடியாதுன்னா சொல்லவே முடியாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, குரு நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 12ஆம் இடம் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அதில் நம்ம என்ன சொன்னோம்னா, வெற்றி பெற முடியாத நிலைமையில் இருக்கும். வெற்றி பெற முடியாத நிலைமை இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இடத்த நம்ம தூர்வாரித்தான் ஆகணும். பாலுங்கிணறா போட முடியாது. பிரச்சனை தன்மைகளை என்ன சொன்னான்னா நம்ம எதிர்கொண்டு கொண்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லா மனிதனுக்குமே வரத்தான் செய்யும். அப்ப எல்லா மனிதனுக்குமே வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான். அப்ப குருவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, குரு பலவீனத்தை போக்கக்கூடிய சக்தி என்ன சொன்னா பசுனைக்கு உண்டு. குருவோடைய பாதிப்புகளை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய சக்தி, குருவோடைய பாதிப்புகளை எல்லாம் சீர்படுத்தக்கூடிய சக்தி, குருவோடைய மைனஸை எல்லாம் நம்ம சரிபடுத்தக்கூடிய சக்தி நெய்யுக்கு உண்டு, பசு நெய்க்கு உண்டு. அதனால எல்லா மனிதரும் என்ன சொன்னான்னா இந்த குரு நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம் உங்களுக்கு முக்கியமான இடமா, குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடமா, குரு நின்ற இடத்திற்கு 12ஆம் இடம் உங்களுக்கு முக்கியமான இடமா, அந்த இடம் எனக்கு குரு நின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்துல குரு வந்துட்டார். குரு நின்ற இடத்திற்கு 12ஆம் இடத்துல குரு என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, 7 மாதமாக 7-8 மாதமாக என்னை இன்னும் என்ன சொன்னா வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறார். குரு நின்ற இடத்திற்கு குரு நின்ற இடத்துக்கு 12ல வரும்போதும் பிரச்சனை. இப்ப குரு கோச்சார ரீதியாக எந்த இடத்துல இருக்கிறாரோ, இப்ப குரு எந்த இடத்துக்கு நின்று இருக்கிறார் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அந்த இடத்துல இருந்து அவர் கெடுக்கக்கூடிய இடங்கள் என்னது, குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்தை கெடுப்பாரு, 2ஆம் இடத்தை கெடுப்பாரு, 12ஆம் இடத்தை கெடுப்பாரு. அப்ப இந்த குரு கரெக்டா மிதுனத்திலிருந்து எங்க இறங்கணும், கடகத்துல இறங்கும் போது எனக்கு நிம்மதி. உண்மை, இது உண்மை. இது ஏன் என்ன சொன்னா, இத்தனைக்கு நான் பெர்ஃபெக்டான உணவு, பெர்ஃபெக்டான வாக்கிங்கு, பெர்ஃபெக்ட் எல்லாமே பெர்ஃபெக்டா இருப்பேன். ஒரு பிரின்சிபிள் அப்படின்னா கொஞ்சம் 99% நாங்க 1% கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அப்பேற்பட்ட நபருக்கு யோசனை பண்ணி பார்க்க, என்னடா எவ்வளவு தூரத்திற்கு நம்ம கெட்டிக்கார மனுஷன், நமக்கே இந்த பிடியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்னா இடது காலை பிடித்து விட்டான். அப்ப குரு நின்ற இடத்திற்கு 12ஆம் இடம் என்பது என்னுடைய 8ஆம் இடம். குரு நின்ற இடத்திற்கு 2ஆம் இடம் என்பது என்னுடைய 10ஆம் இடம். குரு நின்ற இடத்திற்கு 5ஆம் இடம் என்பது என்னுடைய லக்கணம். எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப 10, 8 லக்கணம். அவன் பிடிச்சு என்ன சொன்ன 2 ஆண்டு. இப்ப என்ன சொன்னா கரெக்டா 12 குருவுக்கு 12 குரு வரும்போது பிடிக்க ஆரம்பிச்சது, இன்னும் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப அவர் கரெக்டா இருந்து என்ன சொன்னான்னா, இந்த வருஷம் அடுத்த வருஷம் என்ன சொன்னான்னா மார்ச் மாசத்துக்கு மேலதான் அவர் பெயர்வாரு. அப்ப என்ன எத்தனை மாசம் இருக்கு, 5 months. இன்னொரு 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசமும் அவருடைய இம்சை என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் என்பது நோய், 8ஆம் இடம் என்பது என்ன சொன்னா ஆஸ்பத்திரி, 8ஆம் இடம் என்பது என்ன சொல்றான்னா உடல் உபாதை, 8ஆம் இடம் என்பது உடல் கஷ்டம். ஒரு நோயுடைய தன்மைகளில், நோயுடைய தன்மைன்னா பெருசா உடல் எல்லாம் பாதிக்காது, காலில் மட்டும் என்ன சொன்னா ஒரு அடி, அவ்வளவுதான். அதுல என்ன சொன்னான், அந்த புண்ணு இன்னும் ஆறல. மருத்துவர்கள் வீட்டுல 2 பேர் என்ன சொன்னாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களே கேள்வி கேட்க. நான் ஒரே பேர் தான் சொன்னேன், இது எப்போ ஆறுன்னு எனக்கு தெரியும், நீங்க கொஞ்சம் நல்லா மருந்து மட்டும் கட்டி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வெளி உலகத்துக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த மறைமுகமா 8ஆம் இடம் என்பது ஒரு மறைமுகமான வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இதெல்லாம் உண்மைகள்.
இந்த உண்மைகளை நீங்கள் வந்து ரசித்து பார்க்கணும், ரசிக்கணும். என்ன இப்படியெல்லாம் கிரகங்கள் இருக்கு, அதை பாருங்க, கரெக்டா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன செய்யணும்னா பசு நெய் தானம் பண்ணணும். நான் இன்னைக்கு வரைக்கும் தானம் பண்ணல. அந்த வேதனையை வந்து என்ன சொன்னேன், எந்த ஒரு ஜோதிடனும் கர்மாவை அனுபவிக்கணும். என்ன உனக்கு நான் பரிகாரம் பண்ணி வந்து நான் அதை வந்து நிவர்த்தி பண்ணி வந்து நீ என்னத்தை சாதிக்க போறேன். ஏன்னா வந்து நீ வந்து பிடிக்கணும்னு விதி. என்னதான் நான் பரிகாரம் பண்ணினாலும் சரியாகும். அதுக்கடுத்து இன்னொரு வேலைத்துல போய் இடிப்பான். இது எதுக்கு? ஒரே இடி தானே, ஒரு இடி அது ஒரே இடத்துல வாங்கிக்கிடுவோம். அப்ப என்ன செய்வான்னா அதை சரி பண்ணிட்டோம்னா புத்திரர்களை போய் பிடிப்பான், குழந்தைகளை பிடிப்பான். இது எதுக்கு? நம்ம வேதனையை நம்மளே தாங்கிக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவம். இன்னைக்கு வரைக்கும் நெய் வாங்கி தானமே பண்ணல. ஒன்றும் இல்லை, வியாழக்கிழமை என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன 50 ரூபா டப்பா வாங்கி தானம் பண்ணோன்னு வைங்க, அழகா வந்து சரியா போயிடும். ஆனால் அவன் வந்து அந்த இலக்கு என்பது அடுத்த குறுப்பெயர்ச்சி வரைக்கும் வந்து அவன் வந்து அவனுடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம், அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். அப்ப அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது அவன் என்னதான் கஸ்டடியில இருக்கிறவன் நம்மளை வந்து என்ன சந்தோஷமா வச்சிருக்க போறான். இது எதுக்கு? ஒரு இது வந்துருச்சுல, அந்த ஒரு இதை பிடிச்சுக்கணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்லா பரிச்சித்து பாருங்கள். அப்ப குரு இருக்கின்ற இடத்திற்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 12ஆம் இடம், இதை நம்ம லக்னத்திற்கு பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கொண்டு என்ன சொன்னான்னா வியாழக்கிழமை நெய் வாங்கி, பசு நெய் வாங்கி தானம் பண்ணுங்க, கண்டிப்பாக பிரச்சனை தீரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிபாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.